ஷை லட்சுமி சரஸ்வதி முக்கால் சத்தியம். ஆட்சியில் சிவனும் பார்வதி உட்காந்துட்டிய. ஈஸ்வரன் பரமசிவன் ஐயா கடவுள் உட்காந்துட்டார். இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கார். இன்னைக்கு தான் ஆட்சி ஆளுதார். உலகமே ஆட்சி ஆளுற கணக்கு வெளியில் விடணும். கடவுள் தான் ஆட்சி ஆள்றாருங்கிற கணக்கு மானிட பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் தெரியணும். அதுதான் கணக்கு. புரியுதா இல்லையா? உலகத்தை ஆள்றது கடவுள். இந்த அரசியல்வாதி முட்டா பேலுக்கு தெரியும். புரியுதா? பல லட்சம் கோடி ஆடாத ஆட்டம் ஆடுறவன் அந்த பேப்பரை வச்சு சீட்டு கட்டு விளையாடுறவனுக்கு தெரியும். மூதாட்டிகளுக்கு தெரியும். கடவுள் தான் ஆட்சி ஆள்றாரு. கடவுளுக்கு அதான் தப்புக்கு தண்டனை கொடுக்காம ஆட்சி ஆளுதாரு. தப்புக்கு தண்டனை கொடுக்காம கணிதலியான்னு கூட மானிட பிறவி ஆணு பெண்ணு ஏழை எளிய மக்கள் கேட்ட இன்னைக்கிலேருந்து ஆட்சியில் உட்காந்துட்டாரு. இனிமேத்த தப்பு செஞ்சவன் பூரா துடிக்க போவான். குடும்பம் சாகும், குடும்ப வாரிசும் போயிடும். கைலாசத்துலேருந்து ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் பார்வதி குடும்பம். நாக்கால விட்ட வாக்கு தப்பாது. முக்கால் சத்தியம். தப்பு அனைத்தும் தப்பு பண்ணி வச்சுருக்க, அந்த தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு போ அப்படின்னு கடவுளே கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம். இன்னையிலேருந்து தப்பு செஞ்சவங்க பூரா தண்டனை வாங்குவான். தண்டனை வாங்க இல்லை. ஏன்னா கடவுள் உச்சியில் உட்காந்து ஆட்சியில் உட்காந்துட்டார். ஆட்சியில் உட்காந்தா இவன் எலெக்ஷன் வாங்கக்கூடாது, ஓட்டு முத்திரையை கேட்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன் இந்த அலட்சியமாக தமிழ்நாடு முழுவதும் ஆடுதான். 5 மாநிலம் எலெக்ஷனே ஆடுதான். இப்போ அதை பிடிக்காரு. முக்கால் சத்தியம். ஆட்சியில் நான் உட்காந்துட்டேன்டா, நீ ஆடுதாங்கண்டா அப்படிங்கிற கேள்வி பண்ணி இப்போ கேட்காரு. நீதிமான், நீதி அரசர் கேள்வி கேட்கார். நீதி அரசர்னா அரசர் ஆட்சி. நீதி அரசர் ஆட்சி இப்போ வந்துருச்சு. ஆட்சியில் உட்காந்துருக்காரு ஐயா. நீதி அரசர் ஆட்சி. கடவுள் தான் நீதி அரசர் ஆட்சி இப்போ உட்காந்துட்டார். முக்கால் சத்தியம். எப்பா வீரபுத்திர கருப்பை பைரவை நீங்கள் தான் உள்ளே இருப்பீங்க. அம்மாவுக்கு காவல், பார்வதி அம்மாளுக்கு காவல். முக்கால் சத்தியம். அடியை வெளியே போகிற நேரத்தில் அடித்து துவைச்சிருங்க. முக்கால் சத்தியம். வெளியே போறிய நீ சின்ன பொண்ணோடக்காரன் பெரிய பொண்ணோடக்காரன் நீ கன்னிமார்கிட்ட போங்க. வெளியில் போய் ஏன் சாமி குலசாமி நீ ஏன் சாமி அப்படின்னு நீ அவன் கையை தூக்கினான மானிட பிறகு காப்பாற்றுன்னு வச்சுக்கோ. நீ ஒட்டு மொத்தமாக கீழே இறக்கிடுவார். சின்ன பொண்ணோடக்காரன் பெரிய எல்லாத்தையும் கீழே இறக்கிடுவார். ஆட்சியில் உட்காந்துட்டார் கடவுள். முக்கால்